40+ நீங்க, அப்போ உங்களுக்கு தான் இந்த வீடியோ. 40+ ஆயிட்டாலே நமக்கு வயிறுல கொஞ்சமா தொப்பை போட ஆரம்பிக்கும். என்னடா எடுத்த உடனே தொப்பையை பத்தி பேசுறாளே அப்படின்னு நினைக்காதீங்க. தொப்பை நமக்கு வயிறு, ஒபிசிட்டி, அடிஷ்னல் கொலஸ்ட்ரால் இது நமக்கு வந்துடுச்சுனாலே கூடவே நமக்கு பிளட் ப்ரெஷரும் சேர்ந்து வந்துடும். பிபி வந்துட்டா பாடியில இருக்க இன்சுலினோட அளவு குறைஞ்சி அப்படியே நமக்கு சுகர் லெவலும் ரொம்ப ஹையாயிடும். அப்படி சுகர் லெவல் நமக்கு ஹை ஆயிட்டா நம்ம லைஃப்ல வேற எந்த ஒரு இதுலயுமே கான்சென்ட்ரேட் பண்ண முடியாத மாதிரி ஆயிடும். ஃபுட் ஆகட்டும், வேற மற்ற எந்த ஒரு விஷயத்துலையுமே நம்மளால கரெக்டா நம்ம எப்பவும் ஃப்ரீயா இருக்கிற மாதிரி இருக்க முடியாம ஆயிடும். நெக்ஸ்ட் என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய கழுத்தோட இந்த பகுதியில தைராய்டு கிளான்ஸ் நமக்கு ஆட்டோமேட்டிக்கா சுரக்க வேண்டியது, அதுவும் ஈவனா இல்லாம ஸ்டாப் ஆயிடும். தைராய்டுங்கிறது நமக்கு ஆயிட்டாலே பாடி வெயிட் அதிகமாயிடும், ஹேர் ஃபால் ஆயிடும், அலர்ஜி வந்துடும். அதுக்கப்புறமா நம்மளுக்கு இதய துடிப்பு ஹார்ட் பீட் ரொம்ப அதிகமா இருக்கும், ஒரு படபடப்பு ஏற்படும். இதனால நமக்கு மைண்டோட ஸ்ட்ரெஸ் லெவலுமே நமக்கு அதிகரிச்சு தரும். 45ல இருந்து 55க்குள்ள இருக்கீங்களா நீங்க, அப்போ இதுதான் உங்களுடைய மெனோபாஸ் ஸ்டேஜ். மெனோபாஸ் ஸ்டேஜ்ல நீங்க எப்படி உணரப்படுவீங்க அப்படின்னா, ஒரு மாதிரி படபடப்பா ஆகும் உடம்பு. நைட்ல தூக்கம் குறைவா இருக்கும், அதிகமான வியர்வை உங்களுக்கு உடம்புல இருந்து சுரக்கும். அதுக்கப்புறமா பிரைவேட் பார்ட்ல ஒரு ட்ரைனஸ் ஏற்படும், செக்ஷுவல்ல அதிகமான இன்ட்ரெஸ்ட் இருக்காது. இந்த மாதிரி எல்லாம் உங்களோட பாடியே உங்களுக்கு நீங்க மெனோபாஸ் டைம்ல இருக்கீங்க அப்படிங்கறது வார்னிங் கொடுக்கும். இப்பதான் உங்களுக்கு விட்டமின் டி தேவைப்படும், அப்புறமா கால்சியம் தேவைப்படும். எதனால அப்படின்னா, உங்களோட போன்ஸ் எல்லாமே பலம் இழந்து அப்படியே டேமேஜ் ஏற்படும். அதனால உங்களுக்கு கால்சியமும் விட்டமின் டியும் அவசியமா உங்களுக்கு இந்த ஸ்டேஜ்ல தேவைப்படும். எதை பத்தியும் கவலைப்படாம நிம்மதியா தூங்குங்க. ஓவர் திங்கிங் இருக்கிறதுனாலதான் உங்களுக்கு தூக்க குறைவு வரும். அதுக்கப்புறமா எதனா ஒர்க் பண்றீங்க அப்படின்னா அதுக்கு இடையிலேயே கொஞ்சம் கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கிற பழக்கத்துக்கு வந்துருங்க. ட்ரிங்க்ஸ் சாப்பிட்றதுக்கு பழக்கம் உங்களுக்கு ஏற்கனவே இருந்தது அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமா அதுல இருந்து வெளியில வந்துடுங்க. அப்புறமா மெடிடேஷன் பண்ணுங்க, யோகா பண்ணுங்க, மூச்சு பயிற்சி செய்யுங்க. இது மாதிரிலாம் செஞ்சீங்கன்னா மெனோபாஸால வர்ற ப்ராப்ளம் உங்க பக்கத்திலேயே வராது. 45+ யங்ஸ்டர்ஸ், பை.